வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட் வைக்கலாமா, வைக்கணும்னா என்னென்ன கவனிக்கணும்னு தெரியாம நெறைய பேருக்கு குழப்பம் வரும். முதல் குறிப்பா, மண்ணோட தன்மை தான் முக்கியம். நீங்க பேஸ்மெண்ட் வைக்கிற இடத்துல கிரவுண்ட் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரவுண்ட் வாட்டர் அதிகமா இருந்தா, அடிக்கடி தண்ணீர் சுரந்து வந்து ப்ராப்ளம் ஆகிடும். 2வது, வாட்டர் ப்ரூஃபிங். பேஸ்மெண்ட் வால்ஸ்க்கும், ஃப்ளோர்க்கும் நல்ல குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அப்ளை பண்ணணும். இல்லைனா தண்ணீர் ஊறி சுவர்கள் பலவீனமா போயிடும். 3வது, ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம். பேஸ்மெண்ட்ல ரெயின் வாட்டர் மற்றும் சீப்பேஜ் நீங்க சம்ப் அல்லது பிட்க்கு போகிற மாதிரி பைப் லைன் அரேஞ்ச் பண்ணணும். பம்பிங் சிஸ்டம் கூட வைத்துக்கோங்க. 4வது, வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங். பேஸ்மெண்ட்ல காற்றோட்டம் குறைனா ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதனால் எக்ஸாஸ்ட் ஃபேன், டக்ட் சிஸ்டம், நேச்சுரல் வென்டிலேஷன் எல்லாம் ப்ராப்பர்லி ப்ரொவைட் பண்ணணும். 5வது, காலம் அண்ட் வால் ஸ்ட்ரெங்த். பேஸ்மெண்ட் வால்ஸ் மேலே வரும் லோடை தாங்கணும். அதனால ஆர்சிசி வால்ஸ், ரிட்டெய்னிங் வால்ஸ் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணணும். 6வது, யூசேஜ் கிளாரிட்டி. பேஸ்மெண்ட்ல கார் பார்க்கிங் வைக்கலாமா, ஸ்டோரேஜ் வைக்கலாமா, அல்லது எக்ஸ்ட்ரா லிவிங் ஸ்பேஸா யூஸ் பண்ணலாமா என்பதை கட்டும் முன்னாடியே டிசைட் பண்ணுங்க. யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி டிசைனும் மாறும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பேஸ்மெண்ட் பாதுகாப்பாகவும் நீண்ட நாளும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சிவில் பாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.